எல்லைப்போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து எல்லைப்போர் நிகழ்ந்ததை பற்றி கருத்துரை வழங்க முனைவர் குமரி செழியன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். குமரி மாவட்ட வரலாற்று பேரவையும் தலைநகர் தமிழ் சங்கமும் ஏரிக்கரை இலக்கிய வட்டமும் இணைந்து நடத்துகின்ற மிகச்சிறந்த நினைவு கூற வேண்டிய மதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விழா. தமிழன் என்று சொல்லடா, தனி நிமிட்டு நில்லடான்னு சொன்ன காலகட்டத்தை நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை நினைத்து பார்க்கிறோம். நீங்க தமிழர் என்று சொல்ல முடியுமா என்றதே இன்னொரு 5-6 ஆண்டுகள்ல நம்ம எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை இன்னும் நம்மை நாமே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழல்ல குமரி மாவட்ட வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூறுகின்ற ஒரு விழாவாக இந்த நிகழ்வை முன்னெடுத்து ராஜபாண்டியன் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வை முன்னெடுத்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த சிறப்பை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று பேருடைய தலைவர் நாஜிம் நடராஜன் அவர்கள், செயலாளராக இருக்கிற என்னுடைய மூத்த தமையனான யுவா பெருமாள் அவர்கள், ஆர்வல பெருமாள் என்கிற அவர்கள், நாங்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள். ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா இருக்கிறார். அந்த போராட்ட களம் நடந்த அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் என்கிற சிறப்பு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்டவர்கள். என் சகோதரி ராணி பிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள். அம்மா செல்லத்தங்கம் அம்மா அவர்கள், சாந்தா அவர்கள், என்னுடைய நண்பர்கள் கவிஞர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். ஒரு இனத்தை அழிக்கணும்னு சொன்னால் வேற ஒன்றும் வேண்டாம், அவனுடைய மொழியை அழித்தால் போதுமானது. அதை நம்ம இலங்கையில பார்த்தோம். ஒரு இனம் அழியணும்னா அந்த போராட்டம், பெரிய போராட்டம்லாம் நடத்தி அவனை அழிக்கணும்னு அவசியமே இல்லை. மொழியை எந்த அளவுலாம் அழிக்க முடியுமோ அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்து போகும் என்பதுதான் இலங்கையை நாம் கண்கூடாக பார்த்தோம். தமிழ்நாட்டிலையும் ஒரு காலகட்டத்தில் அதான் நடந்தது. அப்படி நடந்த ஒரு காலகட்டத்தில் தான் பாவலர் கணபதி அவர்கள் சொல்லும்போது 300 ஆண்டுகால போராட்டம் அப்படின்னு சொன்னாலே உண்மையிலே 300 ஆண்டுகால போராட்டம் தான். அது வெடித்தது 47, 51 என்று சொல்லலாம். 300 ஆண்டு காலம்னா 15, 16, 17ஆம் நூற்றாண்டு மலையாளத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ்லேயே எழுதியிருப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மலையாளம் உள்ள நுழைகிறது பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ஆண்டு காலம். எப்போ மலையாளம் உள்ள நுழைஞ்சதோ அப்பதான் மலையாளி தமிழன் என்கிற பிரச்சனையே அங்கே உருவாகுது. அதான் ஆரம்ப காரணமே தான். இப்போ மலையாளி தமிழன், அந்த மலையாளம் தமிழ் என்கிற நிலை வருகிற பொழுது இப்போ முரண்பாடு ஏற்படுது. திருக்குறள் சொல்லுது இகல் என்ற ஒரு அதிகாரம், மன மாறுபாடு, மன பிரிவினை இப்பதான் ஏற்படுகிறது. அந்த நேரம் தான் மலையாளிகள் பெருக 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 தமிழர்கள் சிதைக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் தமிழர்கள். அப்படி வந்த போதுதான் தென் திருவிதாங்கூர் பகுதியிலேயே நசுக்கப்பட்ட தமிழர்கள் ஒடுங்கி தெற்கே வந்து ஒதுங்குகிற தென் திருவிதாங்கூர் என்ற பகுதியை அமைக்கிறது என்பதை நான் பார்க்கலாம். இப்போ 300 ஆண்டுகால போராட்டம் எப்போ தொடங்கிச்சு, எப்போ படிப்படியாக வளர்ந்து பின்னாடி வந்த காலகட்டத்தை நான் பார்க்கிறோம். அது முதல் காரணமே மொழி தான் என்பதை நமக்கு தெரிஞ்சிடணும். மொழி வழி போராட்டம் தான் இந்த காரணம். இப்போ நம்ம ஏன் தமிழ்நாட்டோட சேரணும் அப்படின்னு நினைச்சோன்னா தமிழ் மொழி, நமக்கு தமிழ் தான் நல்லா தெரியும். தமிழ் மொழி என்கிறது நம்முடைய தாய்மொழி என்கிற நிலையில் இருந்துதான் நம்ம அதோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆகவே நாம் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் என்று நினைக்கிற பொழுதுதான் உலக நாட்டிலே நீங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பார்த்துருக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். மொழி பேசுகிற மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று போராடி மீட்ட ஒரு இனம் தமிழ் இனம் என்பதை பார்க்கிறோம். இப்ப நீங்க பார்க்கலாம், ஆந்திர தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் தான். அப்படி இருந்தாலும் அவங்களே 2ஆ பிரிச்சு போனாங்க. ஆந்திரா தெலுங்கானா 2ஆ பிரிச்சு போனாங்க. 2 பேருமே தெலுங்கு பேசுகிற மக்கள் தானே. ஆனால் இட அளவில் அவங்க பிரிஞ்சு போனாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. மொழி ஒரே மொழி என்பதனால் ஒன்றாக சேர வேண்டும் என்று கேரளத்தில் இருந்து
கொச்சியிலிருந்து நாங்கள் பிரிஞ்சு திருவிதாங்கூருக்கு பிரிஞ்சு தமிழ்நாட்டோடு தாய் தமிழகத்தோடு இணைந்தோம் என்பது. என்ன போராட்டம்லாம் சொல்லிட்டு போராட்ட காரணமே மொழி என்பது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் தீண்டாமை. தீண்டாமைக்கு தான் வைகுண்டர் வந்தாரு. வைகுண்டருக்கு பிறகு ஒரு 33 ஆண்டுகளுக்கு பின்பு நாராயணகுரு வந்தார். ரெண்டு பேருமே அந்த தீண்டாமைக்காக போராடியவர்கள் தான். அதில் அதிகமாக சமூக நீதிக்காக போராடியவர் வைகுண்டர். தாழ்த்தப்பட்ட தீண்டாமையை ஒழிப்பதற்காக அதிகமாக போராடியவர் நாராயணகுரு. இந்த போராட்டங்கள் என்பது காலம் காலமாக தொடர்ந்து வந்த நிலையில தான் நமக்கு இந்த துப்பாக்கி சூடு நடப்பதற்கான காரணம் என்பது பின்னாடி 44 இடையில உள்ளவர்கள் சொல்லலை. ஏன்னா திருப்பி நான் நிறைய சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. தலைமை முறையில் பெருமாள் அவர்கள் பல செய்திகளை கோடி காட்டினார்கள். பல செய்திகள் மட்டுமல்ல, பல வரலாற்று நிகழ்வுகளை சுட்டி காட்டினார்கள். தமிழர்கள் துரத்துகிற பொழுதுதான் பீரிமேடு தேவிகுளம் பெருமேடு தமிழ்நாட்டோடு இணைந்த பகுதி தான். அந்த பகுதி வேளாண்மை விட இன்னொரு பகுதி அது. அங்கேதான் முதல்ல இந்த சிக்கலை தொடங்குகிறது. தமிழர்களை கொஞ்சமா அகற்றி, அதாவது தமிழர்கள் மீது வேண்டுமென்றே வழக்குகளை கொடுத்து அவர்களை நீதிமன்றத்துக்கு காவல்துறைக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் பெண்கள் தனிமையாக இருப்பார்கள். அவர்களை தடுப்பது அல்லது மானபங்கப்படுத்துவது அல்லது அலக்கடிப்பது இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அங்கே நடந்த அடுத்த சிக்கல். தமிழர்கள் மீது வேண்டுமென்றே வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் அலைய விடுவார்கள். அடுத்த நிலையில அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுப்பது. அப்ப இப்படி இந்த தொல்லைகள் அதிகமாக தமிழர்கள் ஒதுங்கினார்கள். ஓரம் கட்டப்பட்டு ஒதுங்கி வந்தார்கள். அப்படி வந்த இடத்துலதான் மலையாளிகளை கூட குடியேற்றினார்கள். இவர்கள் வெளியே போனால் தான் மலையாளிகளை குடியேற்ற முடியும் என்பதற்காக தான் தேவிகுளம் பீரிமேடில் மலையாளிகளை கூட குடியேற்றினார்கள், குடியமர்த்தினார்கள். யாழ்ப்பாணத்தில் நடந்ததே சிங்களவர்கள் இருந்த குடியேற்றி யாழ்ப்பாணங்கள் ஆயிட்டு அதே கதை தான். அது முன்னோட்டமாக இங்கே கேரளத்தில் நம்ம பகுதியில் நடந்ததுதான். மலையாளிகளை குடியேற்றி தமிழர்களை வெளியே துரத்தினார்கள். அப்படி துரத்தப்பட்டவர்கள் தான் கடிந்து தென் திருவிதாங்கூர் என்ற பகுதியில் ஒடுக்கிய தமிழர்கள் தான். இப்போ தென் திருவிதாங்கூர் தான் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி பார்த்துருக்காங்க, தேக்கி இந்து கல்லூரி. அவங்களுக்காக வந்த நிறுவனங்கள் என்னன்னா நான் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் அந்த பல்வேறு போராட்டங்களை சந்தித்து கடைசியில் இந்த தமிழ் பகுதிகள் மீட்டெடுப்பு என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது பல்வேறு போராட்டங்களை தலைமையிலே சொன்னார்கள். இந்த போராட்டங்கள் நிகழ்கிற பொழுது ஆகஸ்ட் 11 1954 ஆகஸ்ட் 11 அப்பதான் தமிழ்நாடு தனியாக பிரிந்தது, விடுவிக்கப்பட்டது, கேரளத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது என்று நாம் அதை பிரபலப்படுத்த வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அதுக்காக கூட்டங்கள் அமைக்கப்பட்ட நாள் தான் ஆகஸ்ட் 11. குமரி மாவட்டம் கேரளத்திலிருந்து பிரிந்து மீட்டெடுக்கப்பட்ட பகுதி 11ஆம் தேதி மீட்டெடுக்கப்பட்டது என்பதை எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் நடந்ததுதான் துப்பாக்கி சூடு. புதுக்கடையில வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையில கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிகிற நேரத்தில், அதாவது பக்கத்துல பதிவு ரீசார்ஜ் பக்கத்துல நடந்தது கூட்டம். அந்த கூட்டத்துல கோபாலகிருஷ்ணன் பேசி முடித்ததும் அவங்க தயாராக இருக்கிறார்கள், துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. அதை ஓடி ஒழிந்தவர்கள், அந்த ஆற்றுல விழுந்தவர்கள்லாம் பாதி. அதில் நடந்தது 4 பேர் ஒரே நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 4 பேர். அடுத்தது தொடுவட்டி, மாத்தாண்டத்துக்கு பக்கத்தில் தொடுவட்டியில கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டங்கள்லாம் நடத்தக்கூடாது என்பதற்காக தடை செய்யப்பட்டதால் மீறி நடத்தப்பட்டது. அதை மீறி நடத்தப்படுகிற பொழுதுதான் இந்த சிக்கல்களும் வந்தன. தொடுவட்டியில இன்னொன்று மாணவர்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய படை, அதை யாராலும் வெல்ல முடியாது என்பதற்கு குமரி மாவட்டம் அது வரலாற்றில் அது ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. தொடுவட்டி அரசு பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளியில பயின்ற மாணவர் 11ஆம் தேதி கூட்டம் நடக்கிறது. அதை நடக்கக்கூடாமல் தடுப்பதற்காக அங்கங்கே தடைகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், மக்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் கல்லெடுத்து எறிந்தார்கள். கல்லால் எரிகிற பொழுது திருவனந்தபுரம் நாகர்கோயில் அந்த சாலையில கல்லால் அடிக்கிறார்கள். அடிக்கிற பொழுது பரந்தபுரங்கள்லாம் காயப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாணவர்களை நோக்கி போலீஸ்காரர்கள் தடியடி நடத்துகிறார்கள். மாணவர்கள் மீது தடியடி நடத்துகிற பொழுது பக்கத்தில் அந்த மாணவர்களும் பள்ளிக்குள் சென்று மறைகிறார்கள். பள்ளிக்குள்ள சென்று மறைகிறார்கள். கொஞ்சம் மாணவர்களை கைது செய்து விட்டார்கள். அப்ப இந்த மாணவர்களும் சேர்ந்து அந்த தலைமை ஆசிரியரை அணுகி இந்த மாணவர்கள்லாம் விடுவீங்க, மாணவர்கள் அவர்கள் போலீஸ்காரர்கள் பிடியில் இருக்கிறார்கள், அவர்களாம் விட்டு
அவர்களை விடுவிக்க உதவி செய்யுங்கள் என்று தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டால் தலைமை ஆசிரியர் செய்த சூழ்ச்சி காவலர்களை உள்ளே அழைத்து பள்ளிக்கு உள்ளே அழைத்து அவர்களை மாணவர்களை துரத்த சொல்லுகிறார். அப்படி துரத்தப்பட்டவர்கள் தடியடினால துரத்தப்பட்ட போது அவங்க ஓடுகிற பொழுது துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க 5 பேர். அப்படிதான் 5 நாளும் 9 பேர் 1954 ஆகஸ்ட் 11 துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள். ஆக எதுக்கும் மொழி ஒரு காரணமாக இருக்கிறது, தீண்டாமை ஒரு காரணமாக இருக்கிறது, இந்த அலக்களிக்கப்பட்ட இந்த சூழ்ச்சிகள் காரணமாக இருக்கின்றன. மாணவர்கள் அதை முன்னெடுக்கிறார்கள். மாணவர்கள் முன்னெடுக்கிற போதுதான் இந்த முடிவு மிக நெருங்கி கொண்டு வருகிறது என்பதற்கு. அது பிறகுதான் அந்த போராட்டம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது. அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள்லாம் அந்த தியாகங்கள் செய்யலன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு மலையாளியாக தான் இருக்க முடியும், மலையாளியாக தான் இருந்திருக்க முடியும். குமரி மாவட்டம் என்பது தனியாக வந்திருக்க முடியாது. அதுவும் மலையாளத்துல இன்னொரு மாவட்டமாக, கேரளத்துல இன்னொரு மாவட்டமாக தான் இருந்திருக்கும். அதை மீட்டு தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்காக நடந்த பல்வேறு போராட்டங்களை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தியாகிகள், அந்த 9 தியாகிகள், 48 உயிரிழந்த 2 தியாகிகள், ஆக 11 பேர். 11 பேர் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். மற்ற அறிவிக்கப்படாத இழப்புகள் என்பவை இருக்குல்லையே, எப்பவுமே அரசியல் அளவில் புள்ளிவரம் என்பது மிக குறுகிய, ஏன்னா அவங்க தப்பு இல்லாமல் காட்டணும் என்பதற்காக மிக குறுகிய அளவில் தான் காட்டுவாங்க. ஆனால் நடந்தது என்பது அதிகம். அதெல்லாம் இன்னும் முடிவு கட்ட முடியாத அளவுக்கு எல்லைகள் பறந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். இது தென் எல்லையில் நடந்தது. வட எல்லையில அங்க உரிமைக்காக போராட்டம். தென் எல்லையில் நடந்தது உரிமை போராட்டம். வட எல்லையில் நடந்தது மண்ணை மீட்பதற்காக நடந்த போராட்டம். 1911 வடாக்காடு மாவட்டம் அப்படின்னு இருந்ததுல ஒரு பகுதியை ஆங்கிலேயர்கள் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக பிரித்து சித்தூர் மாவட்டம் உருவாக்குனாங்க. சித்தூர் மாவட்டம் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டம், அந்த வடாக்காடு மாவட்டத்தோட இருந்த பகுதி சித்தூர் மாவட்டம். அந்த சித்தூரை நிர்வாக வசதிக்காக பிரித்து சித்தூர் மாவட்டம் தனியாக பிரித்தாங்க. ஒருங்கிணைந்த வடாக்காடு மாவட்டத்தை 2ஆக பிரித்து வடாக்காடு மாவட்டம், சித்தூர் மாவட்டம் என 2ஆக பிரித்து வச்சிருந்தாங்க. அந்த பிரிந்த பகுதியை தான் வேணும்னு நம்ம கேட்டோம், அது கொடுக்கல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தெரிஞ்சிருக்கலாம். குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பரசன் இருக்காரு. 2 பேருமே திருத்தணி பக்கத்தில் வந்த தமிழர்கள். தமிழும் தெரியும், தெலுங்கும் தெரியும். இவர்கள் 2 பேரும் மேல இருந்ததுனால அந்த பிரிவினைக்கு எதிராக இருந்தவங்க இந்த 2 பேரும். ஆந்திராவோட சேர்ந்த அந்த சித்தூர் மாவட்டம் முழுக்க ஆந்திராவோட சேர்க்கணும் என்று சொல்லி போர்க்கொடி உயர்த்தியவர்கள் இந்த 2 பேர் தான். 2 பேரும் அதிகாரத்தில் இருந்ததுனால மேலிருந்து அதிகாரத்தில் இருந்தவங்க அதுக்கு தலை சாய்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்க பிரிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே ராதாகிருஷ்ணன் தான் சுவிட்சர்லாந்துல உங்களுக்கு தெரியும், ஆல்பர்ட் ஷைச்சர் திருக்குறளை மையக்கம் எங்கும் மாறி இறைடா தமிழான்னு சொல்லி ஒரு எழுச்சினால இந்த ஆல்பர்ட் ஷைச்சர் அவர் எழுதிய அந்த திருக்குறள் நூலை இந்தியாவில் வெளியிடக்கூடாதுன்னு தடை செய்தவர் அதே ராதாகிருஷ்ணன். எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த திருக்குறள் நூலை அவர் அந்த திருக்குறள் ஆய்வுரை எழுதி அதை வெளியிட வந்த போது இதே ராதாகிருஷ்ணன் வெளியிடக்கூடாதுன்னு தடுத்தாரு. அவர் ஜனாதிபதியா இருக்கிற வரைக்கும் அது தடையில தான் இருந்தது. அவர் ஜனாதிபதியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அதை மீண்டும் வெளியிட்டார்கள் என்ற செய்தி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் நாம் நல்லாசிரியர் விருதுக்கு எல்லாம் பரிந்துரைத்துக் கொண்டு அடிச்சு பிடிச்சி ஓடுகிறோம் என்பதை இன்னொரு பக்கமான ஒரு செய்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் சொன்னது இல்லை. திருக்குறளை வந்து பிடிக்கல, ராதாகிருஷ்ணனுக்கு திருக்குறள் பிடிக்காது. அது தமிழ் மொழி, தமிழ்ல எழுதப்பட்ட நூல் சரியாது, வேண்டாம், நம்ம சிக்கல்கள் கலந்துட்டே போகும். ஏன்னா ஒரு நல்ல மனிதனுடைய பேரை கெடுக்கக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். ஆனால் அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்னும் அடுத்த மரபு இருக்கு, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதே மாதிரி இந்த டெம்பிள்டன் விருது, தத்துவ விருது வந்து ஒரே ஒரு ஆள் தான், வேற யாருக்காகப்பட்டது இல்லை. அவருக்காக ஏற்படுத்தி அவருக்காக அவருடைய சுற்றியுள்ள சூழ்நிலை கொடுத்த ஒரே விருது. அதுக்கு பிறகும் கிடையாது, அதுக்கு முந்தியும் கிடையாது. ராதாகிருஷ்ணன் தான் வழங்கப்பட்ட ஒரே விருது தான். இந்த தத்துவ ஞான வேலை அப்படின்னு சொல்லி ஒரு விருது டாக்டரேட் கொடுத்து இவ்வளவும் அவர் மாநில கல்லூரியில் படித்தவர் தான். மாநில கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று போன ஒரு மேதை தான், அதனோட சந்தேகம் இல்லை. அவருடைய சூழ்ச்சிகள் வட எல்லை நம்மை விட்டு தவறி போவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த செய்தி, சில செய்திகளை சொல்லி மன்னிக்க வேண்டும். நேரம் கட்டது கொண்டு இருக்கிறது. அது எல்லாம் என்னுடைய உரையை நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.